ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது தேவையா இல்லை தேவையில்லையா, அதாவது எஸ்எஸ்டி வந்து ஒரு லேப்டாப்க்கோ டெஸ்க்டாப்க்கோ தேவையா, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்குது. பத்தாவதுக்கு யூடியூப் சேனல்ஸ்லையும் நிறைய குழப்புறாங்க. இப்போ 2 யூடியூப் சேனல்ஸை வந்து மாறி மாறி குழப்பிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணி ஆட்டோ கார்டு யூஸ் பண்ணுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அதோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராசர், அது நீங்கள் என்னதான் வந்து எஸ்எஸ்டி ரேமில் அப்டேட் பண்ணாலும் ஸ்பீடு இருக்காது, ஸோ காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறாரு. இதை பார்க்குற கஸ்டமருக்கு என்ன தோணும், நம்ம எஸ்எஸ்டி போடுறது கரெக்டாக தப்பான்னு கண்டிப்பாக தோணும். ஸோ முதல்ல வந்து எஸ்எஸ்டி எதுக்கு போடுறோம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். விண்டோஸ் 10 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2015 வந்தது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகலை. பட் ஆனால் எஸ்எஸ்டி வந்துடுச்சு. எஸ்எஸ்டி வந்தாலும் நம்ம ஆளுங்க வந்து எஸ்எஸ்டியை பற்றி பெருசாக இது பண்ணல, அது தேவையும் படலை அப்போ இருந்த விண்டோஸ்க்கு. அப்புறம் என்ன ஆச்சு, அப்டேட் ஒரு வருஷம் அப்டேட் வர வர விண்டோஸ் 2019 எடிஷன் வந்தது. அது வரைக்குமே வந்து கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் இருந்தாலே போதுமானதாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் 2020 2021 இப்போ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் போய் விண்டோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பான் 20H2 H3 H4 அந்த மாதிரி போட்டிருப்பான். ஸோ அந்த வருஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து அதிகம் பண்ணிட்டாங்க. அதாவது எதில் அதிகம் பண்ணிட்டாங்கன்னா விண்டோஸில் அதிகம் பண்ணிட்டாங்க. அப்போ டேட்டா அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஹார்ட் டிஸ்கால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஹார்ட் டிஸ்கோட வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 100 Mbps தான். ஆனால் இதே நீங்கள் ஒரு SATA SSD இந்த மாதிரி SATA SSD எடுத்தீங்கன்னா இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 500 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா உங்களுக்கு 5x ஸ்பீடு கிடைக்கும் டேட்டா ரீட் அண்ட் ரைட்டில். ஓகேங்களா? அதே மாதிரி NVMe SSDலாம் போயிட்டீங்கன்னா NVMeல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 Mbps, அதாவது 2 GB வரைக்கும் 2 GB to 3 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. பிராண்டு அப்புறம் இந்த Gen 3 Gen 4 அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ஸோ இதனால தான் வந்து எஸ்எஸ்டி வந்து போடுறது. எஸ்எஸ்டி போடுறதுனால நான் இப்போ இந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் எஸ்எஸ்டி ரேம் அப்டேட் பண்ணி ஆட்டோ கார்டே யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு சிஸ்டம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்டோ கேடுக்காக நம்ம எஸ்எஸ்டி ரேம் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம மெயினாக போடுறது விண்டோஸ்க்காக தான். இப்போ வர சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்ன்ற ஒரு விஷயத்த மறந்துடணும். ஏன்னா ஹார்ட் டிஸ்க்ன்றது செகண்டரி ஸ்டோரேஜை தான் இனிமேல் யூஸ் ஆக போகுது, ஒரு வேலை யூஸ் ஆச்சுன்னா. ஆனால் எஸ்எஸ்டி அப்படி கிடையாது. எஸ்எஸ்டி வந்து ப்ரைமரியாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் தான் நம்ம விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து வீடியோ போடும் போதே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணுறோம், கேடி கேஸ் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி தான் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்எஸ்டியோட வேலை வந்து என்னன்னா இதுதான். இது வந்து ஸ்பீடுக்காக போடலை, நல்ல ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நம்ம ஸ்பீடுக்காக போடல, விண்டோஸோட நீடுக்காக தான் போடுறோம். அதனால வந்து கண்டிப்பாக எஸ்எஸ்டி தான் போட்டு ஆகணும். ஏன்னா விண்டோஸ் 10 வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ஆயிடுச்சு. ஸோ அப்டேட்ஸும் நம்மளால முதல்ல ஆஃப் பண்ண முடியல. நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் 2015 எடிஷன் போட்டு அப்டேட் ஆஃப் பண்ணிவிடுறேன். ஏன்னா அப்டேட்ஸ் இப்போ ஆஃப் பண்ண முடியல, அப்டேட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுது. ஸோ அதனால வந்து விண்டோஸ் 10 11 யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ்டி போடுங்க. அப்போ நான் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸ் 7 யூஸ் பண்ணோம்னா நீங்கள் ஓல்டு ஜென்ரேஷன் சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம். ஆனால் 6th 7th ஜென்ரேஷன்லேருந்தே கொஞ்சம் கஷ்டம் தான். சில பேர் 6th 7th ஜென்ரேஷனில் விண்டோஸ் 7 போடுவாங்க, ஆனால் அதுவும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு இது எஸ்எஸ்டியால் சிஸ்டம் ஸ்பீடு ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ்டி போடுறது வந்து ஸ்பீடுக்காக இல்லை, மறுபடியும் சொல்கிறேன் ரீடுக்காக தான். உங்களுக்கு சிஸ்டம் ஸ்பீடு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மட்டும்தான். ப்ராசஸர் பொறுத்தே சிஸ்டமோட ஸ்பீடு வந்து தீர்மானிக்கப்படுது. ரேம் அப்போ என்ன பண்ணுது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங்காக மட்டும்தான். இப்போ ஒரே நேரத்தில் ஒரு 4-5 டாஸ்க் ஓப்பன் பண்ணி நான் அப்புறம் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரேம் அதிகமாக தேவைப்படும். மற்றபடி ரேம் அதிகமாக தேவைப்படாது. இப்போ இருக்க பேசிக் யூஸ்க்கு நீங்கள் ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னா மினிமம் 4 GB ரேம் இருந்தாலே போதும். DDR4 இருந்தால், DDR3 இருந்தால் 8 GB போட்டுக்கோங்க. DDR4 இருந்தால் 4 GB போதும். ப்ளஸ் ஒரு SSD, விண்டோஸ் SSD. இதில் வந்து 128 GB SSD வருது. பட் அது போடாதீங்க, ஏன்னா அது கொஞ்ச நாளில் வந்து அப்டேட் ஆச்சுன்னா ஸ்டோரேஜ் சீக்கிரமாக ஃபுல் ஆகிடும். ஸோ மினிமம் ஒரு 256 GB ஆச்சு போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். எஸ்எஸ்டி போடுறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ இதனால வந்து நான் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்ட்டு அந்த மைண்ட் செட்டோட எஸ்எஸ்டி போடாதீங்க. என்னோட விண்டோஸ் ரெக்யர்மெண்ட்டுக்காக நான் போடுறேன் அப்படின்னு நினச்சி போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.